ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருநாதா காமாட்சி சரணம். ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில். கஷ்டங்கள்னா அவ்வளோ கஷ்டங்கள். என்ன செய்யறது, இத்தனை கஷ்டமாக இருக்கே, இதை எப்படி நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கார். இவ்வளோ இதுவானாலும் தீர மாட்டேங்கிறது, நம்மளுக்கு கஷ்டம் வந்தபடியே இருக்கே, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கிறோமேன்னு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டோன்னா சொல்கிறா. அப்போ அந்த சமயத்தில் பெரியவா அப்போ தான் கொஞ்சம் பிராபல்யமாயின்னு இருக்கிற சமயம். இப்படி காஞ்சிபுரத்தில் ஒரு மகான் இருக்கார், அவரை போய் தரிசனம் பண்ணிக்கோ, அவரோட கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைப்பர் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னுட்டு பையன் ஒரு கைலியம் எடுத்துட்டு பஸ்ஸில் கிளம்பிடுறார் காஞ்சிபுரத்துக்கு. அவர்கிட்ட போய் நம்ம கஷ்டங்கள் சொன்னால் தீருப்புன்னு சொல்கிறாளே அந்த மகானை தரிசனம் பண்ணிக்கிறோம்னுட்டு நேராக மடத்துக்கு வர்றார். அந்த சமயம் மடத்தில் ஹோமம் எல்லாம் முடிஞ்சு பூஜைகள்லாம் முடிஞ்சு எல்லாரும் விசிராந்திக்கு போயிருக்கா போல் இருக்கு. மடம் வெறிச்சோடி கிடக்கு. வெறிச்சோடி கிடக்கு. சரி, எங்கே போய் நம்மளை தேடுவோம் அந்த மகானை அப்படின்னு அப்படிமா நடந்து ஒரு இடத்துல பார்த்தா ஒரு கோணிப்பையை போத்திட்டு மாட்டுக்கொட்டாயில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கார். சரி, இவர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னுட்டு அவர்கிட்ட ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்டோன்னா அவர் எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து என்னப்பா உனக்கு என்ன வேணும்? இங்கே ஒரு மகான் இருக்கிறதா எல்லாரும் சொன்னாங்க, அவரை தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஏன் அவரை தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கேன், என்ன அபிப்பிராயம் உனக்கு? அவர்கிட்ட வந்தா நம்ம கஷ்டங்கள்லாம் தீருமாம், அதனால தான் நான் வந்திருக்கேன். ஓஹோ, அவர்கிட்ட வந்தா உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடுவோம். யார் சொன்னா உனக்கு? எல்லா மக்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னா ஐயா. அவர் எங்கன்னு நீங்க காட்டினேன்னா நான் போய் தரிசனம் பண்ணிப்பேன். எங்க இருக்கார் அவர்? இந்த பாருங்க, முதல்ல உனக்கு கஷ்டங்கள்லாம் நீ என்ன செய்யணும்னா இந்த காமாட்சி தாய் பார்த்துப்பள்னு அவளோட பொறுப்புல விட்டாயின்னு வச்சுக்கோ, உனக்கு கஷ்டங்கிறதே இருக்காது, நீ சௌக்கியமா இருப்பாய். அப்படிங்களா ஐயா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம்ப்பா, நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம அப்பா அம்மா யார் நம்மளுக்கு? பரமேஸ்வரரும் பரமேஸ்வரி, சர்வேஸ்வரர் சர்வேஸ்வரி. விஷ்ணு பக்தர்கள்னா விஷ்ணு தேவி லக்ஷ்மி தேவர்னு வச்சுக்கலாம், லக்ஷ்மி தேவின்னு வச்சுக்கலாம். நம்ம சைவ பக்தர்கள்னா சிவர் பார்வத் தேவின்னு வச்சுக்கலாம். இப்படி எந்த சுவாமியா நம்ம எடுத்துட்டாலும் அவள்லாம் நமக்கு தாய் தந்தை தானே. அவளோட பொறுப்புல விட்டுடுப்பா, உன்னோட கஷ்டமே இல்லாமல் போயிடும். இந்த கஷ்டம் உன்னோடு, அதை பார்த்துக்க வேண்டியது உன் கடமை அப்படின்னு அவள்கிட்ட விட்டாயின்னு வையேன், உனக்கு எந்த சுமையும் இருக்காத மாதிரி நீ நினைப்பாய். அதனால அந்த மாதிரி பண்ணிப்பாரே அப்படிங்கிற. என்னமோ ஐயா, நீங்க சொல்றதே இவ்வளவு நன்னா இருக்கு, எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. உங்களை பார்த்ததே எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போதைக்கு நான் அந்த மகானை பார்க்க முடியாது போல் இருக்கு. நீங்க சொன்ன இந்த விஷயத்தை நான் அப்படியே கடைபிடிக்கிறேன். இந்த மகானை பார்த்தா சொல்லிடுங்க. ஆமா, இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நீ யாரை தேடின்னு வந்தியோ அந்த மகான் தான்ப்பா நானு அப்படின்னு சொல்றாரே. பார்க்கணும், என்னய்யா இவ்வளோ எளிமையா இருக்கீங்க, இந்த கோணிப்பையை போட்டுன்னு இந்த கொட்டகையில படுத்துட்டு இருக்கீங்கன்னு. ஏன்பா இப்படி இருக்கக்கூடாதா? இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. மகான்னா உடனே சிம்ஹாசனத்துல பஞ்சுமேத்தை இதுல தான் படுத்துக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? நான் சன்னியாசி, முற்றும் துறந்தவன், நான் இப்படிதான் படுத்துக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரே. பார்க்கணும், அவருக்கு அப்படியே கண்ணில் ஜலமா கொட்டிடுது. இவ்வளோ எளிமையா இருக்காரு இந்த மகான்னுட்டு அவர் காலைல நமஸ்காரம் பண்ணி இந்த ஏழை அவர் சொன்னதை அப்படியே கடைப்பிடிச்சு தன்னோட பாரத்தை அப்படியே அம்பாள் மேலேயும் சர்வேஸ்வரன் மேலேயும் போட்டு அவர் பாட்டுக்கு அவரோட வேலைகளை செஞ்சு அவர் பாட்டுக்கு இருக்க ஆரம்பிச்சார். இது மாதிரி பல ஏழைகளுக்கு பெரியவா எவ்வளவோ இது பண்ணியிருக்கா. மடத்துல பூ போடுவலாம் மூர்த்தி, பூ எப்போ வந்தாலும் பூ போடுவள். இந்த நூலால பூ கோத்தா பிடிக்க இதாக எடுத்துக்க மாட்டா இல்லையா சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு. அதனால இந்த நாரால பூ கோத்து
பூ கட்டி கூட கூடையாக வந்து கொண்டு கொடுக்கலாம் பெரியவாளுக்கு. அப்போ பெரியவா அந்த கூடை காலியாக கூடாதுன்னு 2 பூ அதில் எப்போவுமே எல்லா பூவையும் எடுத்துட்டு கூடை காலியாக இருக்கக்கூடாதே, அதனால 2 பூ எப்போவுமே அதில் அடியில் போட்டு வைப்பாளாம். அவளுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குமாம் பெரியவா அதெல்லாம் வாங்கிண்டு அந்த 2 பூவை போடுறாளே நம்மளுக்காக அந்த கருணாமூர்த்தி அப்படின்னு, காலியாக இருக்கப்படாதே கூடை அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ இதுவாக ஒரு ஒருக்காவும் வந்து வந்து கொடுப்பலாம் இந்த பூக்காரி. இப்போ பெரியவா சித்தியானதுக்கு அப்புறம் அந்த அதிஷ்டானத்தில் வந்து ஒரு தடவை, ஐயா நீ இருக்கிற வரைக்கும் நீ வாங்கினாய் பூவை, இனிமேல் யார் வாங்க போகிறா ஐயா, இந்தா ஐயா உனக்கு பூ வச்சுக்கோ. நான் எப்போவுமே பூ கொடுக்கறத என்னோட இந்த காலி கூடையில் 2 பூ உன்னோட கையால் போடுவிய ஐயா, இனிமேல் யாரையா போட போகிறான்னு சொன்னான்னா இந்த அதிஷ்டானத்துலேருந்து 2 பூ விழுந்து தான் பார்க்கணும். எல்லாரும் அந்த குருக்கள் எல்லாருமே அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டாளாம். அந்த அதிஷ்டானத்தில் சஜீவமாக பெரியவா உட்காண்டிருக்காங்கிறது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதிஷ்டானத்தில் மட்டுமா உட்காண்டிருக்கா, நம்மளோட ஒருத்தரோட வீட்டுலேயும் உட்காண்டிருக்காங்கிறதும் நம்மளுக்கு அனுபவிக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு பிரத்யக்ஷமாக தெரியும். அதே மாதிரி தயிர், பெரியவாளுக்கு வேண்டி தயிருக்கு விற்கிறவள் ஒருத்தி சுத்தபத்தமாக தயிர் இதெல்லாம் பண்ணி, பெரியவா வழியிலெல்லாம் தயிர் வாங்க மாட்டாளே, சுத்தமாக மட்டத்தில் இது பண்ணுற தயிர், தோசை தயிர் தானே வாங்குவா. அதுக்காக அந்த தயிர்காரி வந்து, ஐயா சாமி நான் உனக்காக சுத்தமாக குளிச்சு உனக்காக நான் தயிர் உரவத்தி கொண்டு வந்திருக்கேன் ஐயா, இதை நீ ஏற்றுக்கணும் ஐயானா. உடனே அதனால என்ன, இந்தா நான் ஏற்றுக்கிறேன்னுட்டு வாங்கிண்டு எனக்கு மட்டத்தில் எல்லார்ட்டையும் என்னது மோர் குழம்பு, அவியல், பச்சடி எல்லாத்தையும் அந்த தயிரில் வைக்க சொல்லியிருக்கா பெரியவா. இது மாதிரியெல்லாம் பெரியவா நிறைய வேடிக்கை பண்ணிட்டு இருக்கிறத அந்த பூக்காரி இருக்காளே, பூக்காரி எப்போவுமே வந்து பூவை பெரியவாளுக்கு ஸ்பெஷலாக பூ கட்டி கொண்டு கொடுப்பாளே அதிஷ்டானத்தில் கூடி, அவள் கேட்ட மாத்திரத்தில் 2 பூ அப்படியே விழுந்தது இல்லையா. அந்த பூக்காரி ஒரு தடவை பெரியவா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்தூல ரூபத்தில் இருக்கிறத பெரியவாள்கிட்ட வந்து சொல்கிறா, எல்லாருமே உங்களை பார்த்து பாதுகை கேட்குறாளே பெரியவா, அங்கெல்லாம் அந்த பாட்டிமார் மாமிகள்லாம் உட்காண்டிருக்கா, இவள் தைரியமாக வந்து பெரியவாள்கிட்ட கேட்குறாளாம், பெரியவா எல்லாரும் உங்கள்கிட்ட பாதுகைன்னு பாதுகை கேட்டு வாங்கிக்கிறா, அவங்களோடு எனக்கு பாதுகை கொடுப்பேளா சாமி, நீங்கள் இந்த ஏழைக்கு பாதுகை கொடுப்பேளான்னா ஒரு நிமிஷம் இந்த காலில் இருக்கிற பாதுகையை அப்படி உதறி இந்த எடுத்துக்கோ, நாளே பார்க்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கிற மாமிகளுக்கு பாட்டிமார்களுக்கும் அப்படியே ஒரு பக்கம் வாய் தெரிஞ்சுதாம வாழ்க்கெல்லாம் ஜலசாவும் இருந்துதாம், ரொம்ப பொறாமையா. ஒரு 2-3 பாட்டிமார் அவள் மாமிகளோ பாட்டிமாரோ அவள் பின்னாடியே போயிட்டு, ஏண்டி எவ்வளோ தைரியம் இருந்தா பெரியவாழ்கிட்டே நீ பாதுகை வாங்குவே, அவ்வளோதான் அவளை பாதுகையை கையில் எடுத்துன்னு கண்ணில் ஒத்தின்ட்டு எடுத்துன்னு போயாச்சு வெளியில். அவள் பின்னாடியே போன அந்த மாமிகள், ஏண்டி எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அந்த பாதுகையெல்லாம் எடுத்துன்னு பெரியவா பாதுகை கேட்டு வாங்கிட்டு போவாய், அது எவ்வளோ சுத்தாச்சாரமாக பூஜை பண்ணணும் தெரியுமா உனக்கு, அதுக்கு எவ்வளோ நியமங்கள் இருக்குது தெரியுமா என்ன. அவளுக்கு பயம் வந்து விடுறது அந்த பூக்காரிக்கு, ஐயோ இவ்வளோ நியமங்கள் இருக்கா அப்படின்னுட்டு அவள் திருப்பி வந்துட்டு, அப்போ பெரியவா என்னாச்சு அப்படின்னு கேட்குற, சாமி இந்த பாதுகையெல்லாம் ரொம்ப அபத்தமாக பூஜை பண்ணணுமாமே, நமக்கெல்லாம் அதுல தெரியாது சாமி, அவங்கெல்லாம் பயமுறுத்துறாங்க சாமின்னு அப்படி சொன்னாங்களா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ தினம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ அப்படியே காமிச்சு விட்டு, இந்த பாதுகை காமிச்சு விட்டு சாப்பிடு போதும். 2 பூ இருந்தால் அந்த பூ அது மேலே போடு, அவ்வளோதான், வேற ஒன்றும் நீ செய்ய வேண்டாம். சாப்பிடும்போது அது காமிச்சு விட்டு நீ சாப்பிடு, 2 பூ எடுத்து அந்த பாதுகையில் போடு, இதுக்கு மேலே ஒன்றும் நீ செய்ய வேண்டாம், போயிட்டு வா, க்ஷேமமாக இருப்பாய் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு சந்தோஷம் தாங்கலையே. அந்த மாமிகளை ஒரு முறைச்சுட்டு போயிட்டே இருந்தாலும் அந்த பூக்காரி, அது அப்படியே தெய்வம் பெரியவா சொன்ன மாதிரியே அவள் அவ்வளோ பக்தி ஸ்ரத்தையோட எப்போ நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் புஷ்பங்களையும் போட்டு வழிபாடு பட்டுண்டே வரா. இந்த பாட்டிகளுக்கும் அந்த மாமிகளுக்கும் அவ்வளோ பொறாமையாக இருந்தா, பெரியவா இப்படி இந்த ஏழைகளுக்கெல்லாம் இவ்வளோ இது பண்ணுறாளே, ஒரு பூக்காரிக்கு ஒரு தயிர்காரனுக்கு எல்லாருக்கும் சமமாக எல்லாரையும் பாவிச்சு இது பண்ணுறாளே, எத்தனை மகான்வர், எவ்வளோ கருணாமூர்த்தி இவர்னு அவளுக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது.
வாழ் கொடுக்காமலாம் இருக்கா பெரியவா, அவளுக்கெல்லாம் கேட்கும்போது கொடுக்குறா இல்லையா பெரியவா, இப்போ அவள் எதுக்கு பொறாமப்படணும்? இது மாதிரி பெரியவாளோட இந்த திருவிளையாடல்கள், இந்த இழகளுக்கு கருணை பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு கேட்கும்போதே மெய்சிலிர்ப்பாக இருக்கு இல்லையா. இந்த கோவில்களில் நிறைய சிதிலமடைஞ்ச கோவில்கள் எல்லாம் புனருத்தாரணம் பண்ணுறது, அங்கே நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது, அதுக்கான இது வழிமுறைகள்லாம் பண்ணி திருப்பி அந்த கோவிலில் நித்திய உற்சவம் நைவேத்தியங்கள் எல்லாம் நடக்கும்படி பண்ணுறதுக்கு பெரிவா போட்ட பாடு இருக்கு பாருங்க. கொஞ்சம் நெஞ்சம் சொல்லி மாளாது. நம்மளோட தமிழ்நாட்டிலேயே எத்தனை நலிந்து போன கோவில்களை திருப்பியும் புனருத்தாரணம் பண்ணி அங்கே நித்திய நைவேத்தியம் சுவாமிகளுக்கு நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி, நித்தியம் வழக்கெறிகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சி இது பண்ணுவாளாம் பெரியவா. எந்தெந்த கோவில் அந்த மூலையில் அந்த கோவிலில் எந்த வழிபாடும் நடக்கிறது இல்லை. இங்கே இருக்கிற குருக்கள் மத்தியானம் நூன் ஷோ போயிருக்கார், நூன் ஷோ. அதனால நீ போய் கொஞ்சம் வடக்கேற்றி விட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு வாயேன்னு ஒரு கைங்கரை தர அனுப்புகிறார். அதை அப்போ அவர் போய் பெரியவா சொன்ன உத்தரவு மீறி இது பண்ணி பெரியவாள் சொன்னபடி அங்கே போய் வடக்கேற்றி நைவேத்தியம் எல்லாம் பண்ணி இது பண்ணோன்னே இந்த குருக்களுக்கு தெரிஞ்சு விடுறது. அது ஓடி ஓடி வரார். அவர் வந்தோன்னே அவர் இங்கே வர சொல்லுங்கிற பெரியவா. அவர் வந்தோன்னே இந்த பாரு, நீ உனக்கு சுவாமியை தொட்டு ஆராதனை பண்ணுறதுக்கு, உனக்கு நீ தீபாராதனை பண்ணுறதுக்கு மகாபாக்கியம் கொடுத்துருக்காரு அந்த கடவுள். அதை விட்டுவிட்டு நீ இப்படி கேளிக்கையில் போய் சினிமாவை பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு சுவாமியை விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு போகலாமா? எத்தனையோ பெரிய பெரிய மகான்களும் விஐபிகளும் வந்து உங்ககிட்ட கையில் விபூதியை வாங்குற. ஏன் நீ சுவாமியை தொட்டு குளிப்பாட்டி அபிஷேக ஆராதனைகள் பண்ணி நைவேத்தியம் பண்ணுற மகாபாகியம் உனக்கு கிடச்சிருக்கு. இதை விட்டுவிட்டு நீ போய் சினிமாவை பார்த்துட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு இருக்கேன்னு சுவாமி என்ன நீ இது பண்ணலாமா, நெக்லெக்ட் பண்ணலாமா? நீ இது மாதிரியெல்லாம் செய்யாதே. உன்னோட வேலைகள், சுவாமிக்கு நீ செய்ய வேண்டிய இந்த கடமைகள், திரிகால நைவேத்தியம், திரிகால பூஜை, இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ என்ன வேணா செஞ்சுக்க. அந்தந்த டயத்துக்கு சுவாமிகளுக்கு கோவிலில் எல்லாம் முறைப்படி நடக்கும்படி பார்த்துக்க அப்படின்னு அவருக்கு அறிவுரை கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறார். அதுலேருந்து அவர் கர்மஸ்ரத்தையாக எல்லாம் செய்கிறார். இது மாதிரி பெரியவா ஒரு இடத்துலையே ஒரு கோவில்களையும் எடுத்து இது பண்ணியிருக்கா. எடுத்து புனருத்தாரணம் பண்ணி அங்கே நைவேத்தியங்கள் ரெகுலராக நல்லபடியாக சுவாமிகளுக்கு. ஏன்னா கோவில்கள் நன்னா இருந்தால் தான் ஊர் நன்னா இருக்கும், வேதம் நன்னா இருந்தால் தான் உலகம் நன்னா இருக்கும், கோமாதாக்கள் நல்லபடியாக போஷிக்கப்பட்டாதான் ஐஸ்வர்யமாக சகலவும் சௌக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது பெரிவாரோட எண்ணம். பெரிவா அதை தான் நம்மளுக்கெல்லாம் வலியுறுத்தினா, நம்மளெல்லாம் அதை தான் செய்யணும்னு சொன்னான். குருநாதா காமாட்சி சரணம்.